எல்லாம் கிளம்புங்க, பணம் நாளைக்கு தான். என்னண்ணா சொல்ற? நோ, காலையிலேருந்து வெயிலில் நின்றுட்டு இருந்தோம், பணத்தை கேட்டால் நாளைக்குன்ற. இப்போ சரக்கு அடிக்க கூட காசு இல்லை. போன வாரம் ஆக்கா கூக்கா கட்சிக்கானுங்க கூட்டின்னு போனானுங்க. தலைவர் இப்படி பாஸ் ஆனோடனே பணத்தை உடனே பட்டுவாடா பண்ணிட்டானுங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாதப்பா. எங்க கிட்ட போய் கடன் சொல்லி நிற்கிறேன். क्या भैया पैसा नहीं है? हमारा पैसा किधर भैया? இவனுங்க வேற, இவனுங்களை எந்தெந்த வேலைக்கு கூப்பிடணும்னு விவசாயமா போச்சு. சரவணா, எல்லாரையும் சொல்லி கூட்டிட்டு போ சரவணா. எப்பா கிளம்பு, நாளைக்கு வாங்கிக்கலாம் காசு. இதை வேற ஒயிட் சட்டை வேற இவருக்கு. கடை வேற மூட போகிறான். நீ தான் வச்சிருக்க? என்கிட்ட ஏது நீ என்னைக்கு வாங்கி கொடுத்துருக்க? எப்போவுமே ஓசி தானே. அது அவுத்து என்ன பண்ண போற? இதுதான் இன்னைக்கு எல்லாம். கோயில் வாசல்ல 10 ரூபாய்க்கு வைப்பாங்களே அலுமினிய தாய்த்து. உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியுது அலுமினிய தாயத்துன்னு. வந்து பாரு வா. பழனியனே, வெள்ளி தாயத்து 700 ரூபாய்க்கு வாங்கினது. இதை வச்சுக்கிட்டு எனக்கு 300 ரூபா கொடு. பல சாமிங்க முன்னாடி மந்திரிச்ச தாயத்து. கடையில் கட்டு, வியாபாரம் ஓஹோன்னு போகும். பால் இல்லாமலே டீ போடலாம். ஹலோ ஹலோ, நான் மகேஸ்வரி பேசுறேன். சொல்லு. இல்ல பசிக்குது, வீட்ல எதுவும் இல்ல. காலையில இருந்து சாப்பிடல, வரப்ப ஏதாவது வாங்கிட்டு வா. பசிக்குதா? பசிச்சா அங்கே தான் வாங்கி சாப்பிடு. இந்த வேலையெல்லாம் நமக்கு ஆகாது. கையில ₹1 கூட இல்ல, அதான் உனக்கு கால் பண்ணேன். ஓஹோ, ஆஹா, புரியுது புரியுது, நல்லா புரியுது. ஏன் உனக்கு ஃபோன் பண்ணக்கூடாதா? அதாவது நான் உனக்கு தாலி கட்டிட்டேன், நீ எனக்கு பொண்டாட்டி, நான் உனக்கு புருஷன், அந்த அர்த்தத்தில் தானே கேட்குற? இதெல்லாம் நமக்கு ஆகாதுமா. அன்னைக்கே சொன்னேன் நான், இந்த தாலி சென்டிமெண்ட்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு. அவன் கேட்டான், அது புரியாமல் நம்ம 2 பேரும் கொண்டு போய் ஒரே வீட்டுக்குள்ளே விட்டு போயிட்டானுங்க. இதான் சாக்குன்னு நீ இட்லி வேணும், சட்னி வேணும்னு. இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுமா. இங்க பாரு, நீ தாலி கட்டிட்ட, மயிரை புடுங்கிட்டேன்னு உன்கிட்ட பட்டு புடவை நகை நட்டுலாம் கேட்கல. பசிக்குதுன்னு 2 இட்லி தான் வாங்கிட்டு வர சொன்னேன். இந்த ஏரியாவிலே எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆளு நீ மட்டும்தான், அதான் உனக்கு கால் பண்ண. அதுக்கு இவ்வளவு பேசுவியாடா நீ? நீ எல்லாம் ஒரு மனுஷன். வேட போன வைடி போன. அண்ணே, ஒரு 100 ரூபா கடனா கொடுண்ணே, காலைல கொடுத்துறேன். ஏப்பா, நானே பால் வாங்க முடியாம காசு இல்லாம மண்டையை வச்சுக்கிட்டு இருக்கேன், நீ வேற ஏன்பா? அண்ணே கொடுண்ணே, காலைல கொடுத்துறேன்றேன். ஏப்பா, காசு இல்லைன்னு சொல்றேன்லப்பா, போப்பா. சரி, வண்டி சாவி கொடு. வண்டி சாவியா? ஏன் மறுபடியும் கொண்டு போய் அடமான வைப்ப? நான் போய் மூட்டிட்டு வரணுமா? போப்பா, கடையை மூடணும், போலீஸ்காரன் வர போறான், போயேன். அண்ணே, ஒரு 5 இட்லி ஒரு தோசை பார்சல் கொடுண்ணே. காசு காசு நாளைக்கு கொடுத்துறேண்ணே. கொடுத்துட்டாலும் அண்ணே, 5 இட்லி ஒரு தோசை ஒரு 50 ரூபா ஆகுமாண்ணே? ஒரு 50 ரூபா கூட என்ன நம்ப மாட்டேன். அந்த 50 ரூபாய்க்காக தான் சாயங்காலம் 6 மணில இருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் 2 பேரும் கால் வலிக்க நிக்கிறோம். வா போப்பா, போலீஸ் வரப்போகுது, கடை எடுத்து வைக்கணும். என்னாச்சு, கடன்லன்ட்டானா? பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். உலகத்திலே கொடுமையான வியாதி பசி தான். நீ ஆம்பளை, வெளியே சுத்துற ஆளு, உன்னையே நம்பி காவைத்து கஞ்சது ஊத்துவன்னு கழுத்தை நீட்டிட்டு வீட்டில் உட்காந்துருக்காளே, அவளை பட்டினி போட்டுறாத. நான் வேணா 100 ரூபா தரேன், எதனா வாங்கிட்டு போ. 100 ரூபா தெரியா? பிச்சைக்காரன்ட்ட காசு வாங்குறமேன்னு கேவலமா நினைக்கிறியா? சும்மா உட்காந்துருந்தா எவனும் அக்கௌண்ட்ல காசு போட மாட்டான். ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் நடக்கிறேன் தெரியுமா? பஸ் ஸ்டாண்டு கடை விதின்னு அலைஞ்சி சம்பாரிச்ச காசு தான். என்ன பாக்குற? இதான் இப்ப நம்ம சேஃப்டி லாகர்லாம்.
எடுத்துட்டு போ, ஏதாவது வாங்கிட்டு போ. ஓ, கடையை மூடிட போறானுங்க. என்னங்க? ஹலோ, என்னங்க? என்னங்க? ஹலோ, என்ன பண்ணுன? தூங்கிக்கிட்டு இருந்தீங்க. அதுக்கு பெருசாலி மாதிரி காலை சுரண்டுவியா? தொடர்வெல்லாம் வச்சுக்காது. உடனெல்லாம் ஒன்றும் இல்லை, டிஃபன் வாங்கிட்டு வந்தேன். எதுக்கு? பசிக்குதே நீ. அடே அப்பா, பசிக்குதுன்னு சொன்னதும் அப்படியே பாசத்துல பறந்து வந்துட்ட. கேவலமா பேசுவ, அப்புறம் போனா போகட்டும்னு ஏதா வாங்கிட்டு வந்து கொடுப்ப, அதையும் நான் திங்கணும். போ, தெருவில் எவனாவது பிச்சைக்காரன் இருப்பான், அவன்கிட்ட கொண்டு போய் கொடு. வாங்கிட்டு வந்ததே பிச்சைக்காரங்கிட்ட தான். சரி, நான் தான் அறிவு கிட்டு போய் காசுக்காக கழுத்த நீட்டினேன். உனக்கு எங்க அறிவு போச்சு? பசிக்குதுன்னு சொன்னா அத சொல்லி காட்டுவியா? இங்க பாரு, இவ்ளோ நாளா இந்த கர்ம புடிச்ச கல்யாணம் நடந்தது யாருக்குமே தெரியாம இருந்துச்சு. ஆனா இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. நீ சொன்ன மாதிரி நான் இந்த வீட்டை விட்டு போயிட்டேன்னா அந்த பொண்ணு ஓடி போயிட்டான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. உன் பொண்டாட்டி ஓடி போயிட்டான் தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அத பத்தி நீ கவலைப்பட மாட்ட. ஆனா என் முதுகுக்கு பின்னாடி கூட யாரும் என்ன பத்தி கேவலமா பேசிடக்கூடாது. அதனால இனிமேல் நான் இங்கதான் இருப்பேன். பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு. ஒரு குவார்டர் கடனை வாங்கி தர முடியுமா? ஏற்கனவே கொடுத்த குவார்டருக்கே காசு சொல்லடா, ஏன்டா படுத்துற? மது பிரியர்களை டென்ஷன் பண்ணாதீங்கண்ணா. தம்பி, ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வா. பாஸ், இனி ஞாபகம் இருக்கா? இல்லையே. அதான் பாஸ், அந்த இலவச கல்யாணம். ஞாபகம் இல்லையே. உங்க பக்கத்துல நான் தானே நின்னேன், மறந்துட்டீங்களா? தாலி கட்டினதே ஞாபகம் இல்லை, இவனே எப்படி? உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? அன்னைக்கு தான் ஃபுல் பூஸ்ட்ல இருந்தீங்களே, இன்னும் ஞாபகம் வரலையோ? மறந்துட்டேன் பாஸ். என்ன சும்மா உட்காந்துட்டு இருக்கீங்க? ஃப்ரெண்டு வந்துட்டு இருக்காரு பாஸ். வரட்டும், அதுக்கு இதை போடுவோம். தம்பி, 2 கிளாஸ் கொடு. Cheers. அப்புறம் மேரேஜ் லைஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சொல்லிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை பாஸ். இவ்வளோ நாள் தனித்தனியாக தான் இருந்தோம், இப்போ தான் ஒரே வீட்டில் வச்சுருக்காங்க. தனி குடித்தனம், அப்போ ஒரே ஜாலி தான். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை பாஸ், அப்போவும் தனித்தனியாக தான் இருக்கும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் நைட்டு மற்ற மேட்ரெல்லாம் அந்த கன்றாவியெல்லாம் நடக்கல பாஸ், நடக்கவும் நடக்காது. ஏன் பாஸ், எதுவும் பிரச்சனையா? ஏதாவது மாத்திரை ஒன்றா ரெஃபர் பண்ணவா? பாஸ், ஒரே டார்ச்சர் பண்ற பாஸ். வேலைக்கு போன்றா, ஐயோ சம்பளம் வாங்கிட்டு வான்றா, ராத்திரி ஆனா டிஃபன் வாங்கிட்டு வான்றா. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இல்ல இது? எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்! இதே பார்ல ஒரு ஆஃப் வாங்கி கொடுத்து என்ன கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சா அந்த புரோக்கர். அதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் வாங்கி கொடுத்தது ஆஃப் இல்லை, எனக்கு நானே வச்சுக்கிட்டு ஆஃப்னு. அதுவும் வாங்கி கொடுத்தது லோக்கல் சரக்கு பாஸ். பாஸ், அவளை வீட்டை விட்டு எப்படியாவது துரத்தணும் பாஸ், ஒரு ஐடியா கொடுங்க. சரக்க போட்டு போய் 2 காட்டுங்க பாஸ். பாஸ், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை பாஸ், நம்ம நாட்டுக்கோழி மாதிரி இன்னொன்று தான் இருக்கும். அவ ஈம கோழி மாதிரி தொண்டி இருக்கா. அப்படிதான் ஒரு நாள் நைட்டு வீட்டுக்கு போனேன், டிஃபன் வாங்கின்னு தூங்கின்னு இருக்கான்னு லைட்டாக காலைல டச் பண்ணேன். எட்டி விட்டா பாரு, அப்படியே ஃப்ளை ஆயிட்டேன் பாஸ். வெரி பேட். அப்ப பார்ட்டிக்கு டச் பண்ணா பிடிக்காது பாஸ். பாஸ், ஒரு ஐடியா கொடு பாஸ், அவளை வீட்டை விட்டு துரத்தணும். இன்னொரு கோட்டர் வாங்கி தரேன், நேர வீட்டு பக்கத்துல போய் ஏக்தம் ராவா அடிச்சுட்டு அதே வெற்றியோட போய் ரேப் பண்ணிருங்க. பாஸ், தெரிச்சு ஓட்டிடுவா. பாஸ் பாஸ், கத்திக்கிட்டு ஊரை கூட்டிட்டான்னா? ஏன் கத்த விடுற, கத்தற விடு.
இப்பவே ஒரு மிருக வெறி கண்ண தெரியுது. இதே வெறியோட போய் மேட்டரை முடிச்சிரு.